ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக ப்ளவுஸை முடிச்சுட்டு நீங்கள் தைக்கும்போது நம்ம அந்த கழுத்துக்கு துணி கொடுத்து அடிக்கும்போது அது உள்ள அப்படி இருக்கும் இல்லையா? ஏன்னா இது மேலே நம்ம அந்த ஃப்ளாருக்கு இன்னும் 2 3 தையல் போட போகிறோம்ல, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி நம்ம அடிச்சு விட்டுட்டு இப்போ அந்த வளைவுகிட்டலாம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி விடணும். அந்த நூலில் மட்டும் வெட்டு பட்டுறாமல் குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம உள்ளே கையை விட்டு அப்படியே பிரட்ட போகிறோம். பிகினர்ஸுக்கு கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இனி அவ்வளோதான். நம்ம இதை இனி அந்த மேலே மட்டும் தையல் போட்டுட்டு சைடில் நம்ம எப்படி வெட்டியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிட்டா நம்ம பேக் சைடு ஃபினிஷிங்கே நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். அவ்வளோதான். அப்படியே நம்ம பிரட்டி வச்சுட்டு அப்படியே அடிச்சிடணும். ஸ்லீவுக்கு சீக்கிரம் வீடியோ போட்டுட்டேன். இதுக்கு வந்து எனக்கு நேரம் இல்லை, அதனால தான் நான் லேட்டாக தான் எடிட்